காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்கள் இல்லத்திற்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 47. யோக சாதனையில் வெற்றி பெற இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். வாழும்படி ஒன்று கண்டுகொண்டேன், மனத்தே ஒருவர் வீழும்படி அன்று, விள்ளும்படி அன்று. வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும், எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. பேரின்பத்தை பற்றிட வழிகாட்டியாக திகழும் ஒன்றை அபிராமி அன்னையை ஞானக் கண்களால் கண்டு உணர்ந்தேன். அது மனத்தால் அடையத்தக்கது அன்று, வாயால் கூறுவதற்கு எளியதாகவும் இல்லை. அந்த பேரொளிதான் 7 கடல்களுக்கும் 7 உலகிற்கும் 7 மலைகளுக்கும் எட்டாமல் அப்பாலுக்கு அப்பால் நின்று இரவிலும் பகலிலும் மேருவை சூழ்ந்து வருகின்ற சூரிய சந்திர மண்டலங்களில் சுடர்விட்டு பிரகாசிக்கிறது. ஆம், ஒளிரக்கூடிய அம்பிகையை மனத்துள் தியானிக்க தியானிக்க யோக சாதனையில் நாம் வெற்றி பெறுவோம். யோக கர்மசு கௌசலம். செய்யக்கூடிய செயல்களில் சிறப்பாக செயல்படுவதுதான் யோகம் என பாரதி வரையறை செய்வார். அதன்படி யோக சாதனையில் நாம் அனைவரும் வெற்றி பெற வேண்டுமானால் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய செயல்களில் வலிமையாகவும் துணிவாகவும் செயல்பட வேண்டும். இன்னொரு செய்தி, தொடர்ந்தும் செயல்பட வேண்டும். எடுக்கும் செயல்களில் தொடர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். யோக சாதனையில் நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துகள். தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். அப்படியே நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அதன் வழி நம் தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.